தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. நிலையாய் நில்லுங்கள். யாத்ராகமம் 14:13. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஆமென். பயத்தின் ஆவியை நம் வாழ்வில் எவ்வாறு மேற்கொள்வது என்று பார்க்கும்போது, நின்று கொண்டு சும்மா இருங்கள் என்பதுதான் பதில். நாம் நின்று கொண்டிருத்தல் என்னும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கீழ்ப்படிதல், ஒப்புக்கொடுத்தல், அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை தேவை. கிறிஸ்துவ வாழ்வென்பது 100% நம்முடைய முயற்சிகளும் பொறுப்புகளும் நிறைந்தது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக, தேவன் நாம் செய்யும்படி சொல்லுகிறவைகளை செய்துவிட்டு மற்ற காரியங்களை அவரிடம் விட்டுவிடுமாறு நமக்கு சவால் விடுகிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தொடர்ந்து நன்றி செலுத்துதல், துதி மற்றும் பரிபூரண நம்பிக்கையுடன் காத்திருப்பது அவசியம். நம்முடைய கலக்கமோ மூர்க்கமோ தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் சிந்தனைகளையும் செயல்படுத்த போவதில்லை. இஸ்ரவேலர்கள் செங்கடலை சந்தித்த போது பின்னால் பார்வோன் நிற்கையில் தேவன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது அவசியமாய் இருந்தது. பயப்படாதிருங்கள், நின்று கொண்டிருங்கள். இவை இரண்டும் சேர்ந்தே வருகின்றன. எரிகோவை ஜனங்கள் வெல்லும் முன் தேவன் அவர்களை அமைதிப்படுத்துவது அவசியமாயிருந்தது. தான் செய்யும் எந்த காரியத்திற்கும் அசையாமல் நிற்கும் மனிதனை பார்த்து பிசாசு எப்பொழுதும் பயப்படுவான். நீங்கள் கலங்கினால் அவன் களி கூறுவான். ஆனால் நீங்கள் அசையாமல் நிற்கும்போது பிசாசு கலங்கி போவான். ஏனென்றால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டால் ஒழிய ஒரு மனிதனாலும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது என்று பிசாசுக்கு தெரியும். நீங்கள் நிலையாய் நிற்கும் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட நிலைவரம் நம்மை உடனடியாக முழுமையாக விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு அர்ப்பணிக்கும் போது மட்டுமே வரும். நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதியாக நிற்க வேண்டுமானால் நம் பழைய சுபாவம் மரிக்க வேண்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.